ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற ஸ்மோக் அப் பார்பிக்யூ பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதோட டைமிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clockலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் இருக்குது. ஆனால் நமக்கான டைம் வந்து 2 hours தான் கொடுப்பாங்க. நம்ம முன்னாடியே கால் பண்ணி ரிசர்வ் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைம் என்ன டைமோ அதுக்கு முன்னாடியே 10 minutes போனீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுதாங்க என்ட்ரன்ஸ். நைட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக லைட்டாக போட்டிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து 2:30 அந்த டைம் தாங்க போயிருந்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ரெட் கலரில் தாங்க இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தோசை கவுண்டர், விஸ்கிரில்ஸு, சாட் ஐட்டம்ஸ், பீஸா, பாஸ்தா, சவுத் இண்டியன் ஸ்பெஷல் அந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேஃபிள்ஸு, டோனட்டு, குல்ஃபி, ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மோக்டெயில் கவுண்டர் இருந்தது. நாங்கள் வந்து டேபிளில் வந்து உட்காந்தாச்சுங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த பொட்டேட்டோவில் வந்து மைனஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொட்டேட்டோ ப்ளஸ் வந்து காலிஃப்ளவர் வந்து ஸ்வீட் ஃப்ளேவராக இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஹனி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கொடுத்தாங்க. ஹனி சிக்கன் தான். அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே வந்து ஜூஸியாக நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உட்காந்ததுக்கப்புறமா அங்கே தணல் மாதிரி வச்சு இந்த மாதிரி க்ரில்லெல்லாம் வச்சுட்டாங்க. அதில் வந்து பைனாப்பிளும் வாட்டர்மெலான் கொடுத்துருந்தாங்க. ஜூஸ் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஜூஸ் தான். அது வந்து டேங்க் ஃப்ளேவரில் ஆரஞ்ச் ஜூஸாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான்வெஜ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்போ தான் எல்லாம் சாப்பிட்றதுக்கும் வயிற்றில் இடம் இருக்கும். இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே நம்ம லாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாமல் போயிடும். இதில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் ப்ரான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம கேட்டு வாங்கினா மறுபடியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எங்களுக்கு கொடுத்த டைமிங் பார்த்திங்கன்னா 2:30. ஆனால் நாங்கள் போகிறதுக்கு 2:45 ஆயிடுச்சு. ஸோ வந்து முன்னாடியே தர வேண்டிய சில ஐட்டம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகேங்க. இதில் பார்த்திங்கன்னா அனல் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம சூடாக சாப்பிட நல்லாயிருக்குங்க. அப்புறம் பானிபூரி சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சுங்க. அதனால் போய் வாங்கிட்டு வந்தோம். நம்ம டேபிளே உட்காந்துருந்தோன்னா கண்டிப்பாக எல்லாமே சாப்பிட முடியாதுங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா ஓகேயா இருக்கும். 2 hours டைம் இருக்கிறனால நம்ம ஃப்ரீயாகவே சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே ரைஸு, சாம்பார், அந்த வத்தக்குழம்பு அது மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி வச்சுருந்தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருந்தாங்க. காலிஃப்ளவர் வந்து அந்த ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. தயிர் சாதம் இருந்துச்சு. அப்புறம் வந்து முட்டை மசாலான்னு வச்சுருந்தாங்க. நூடுல்ஸ் இருந்தது. அப்புறம் சிக்கன் கிரேவி இருந்தது. சிக்கன் பிரியாணி இருந்தது. எல்லாமே சூடாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க.
மாங்காய் மட்டும் ஸ்பெஷலாக டாப்பில் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எடுத்தது எல்லாத்தையும் கொண்டே நம்ம டேபிளில் கொண்டே வச்சுட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த டெசர்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஜெல்லி இருந்தது, அதுக்கப்புறம் கேக் வச்சுருந்தாங்க, ப்ரௌன் கலர் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கூல் ஐட்டம்ஸ் மாதிரி இதுக்குள்ளே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதுலேயுமே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணி வச்சுருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேஃபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜிலேபி, ஐஸ்கிரீம், குலோப் ஜாம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த சைடு வச்சுருந்தாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிட்லாம். நான் வந்து எல்லாருக்குமே சேர்த்து எடுத்துகிட்டு போனேங்க. என்னோடய பொண்ணு வந்து அவளுக்கு வேண்டியதை வந்து எடுத்துகிட்டே இருந்தா. இந்த பிளேட்டை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சா மட்டும் போதுமா, சாப்பிட்டு பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நான் டேஸ்ட் பார்த்தேங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. லாஸ்ட்டாக தாங்க போய் ஐஸ்கிரீம் வாங்கினோம். அதில் வந்து பட்டர் ஸ்காட்ச், சாக்லேட்டு, வெண்ணிலா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. மாக்டெயில் ஜூஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலை, ஏன்னா வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சுங்க. வாங்கினாலும் வேஸ்ட்டாக போயிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. நமக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். அன்னைக்கு வந்து யாருக்காவது பர்த்டேவோ இல்லை வெட்டிங்கோ இல்லை ஏதாவது ஸ்பெஷல் டேயாக இருந்தால் அவங்க கேக் கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து எனக்கு பர்த்டே அன்னைக்கு தாங்க போயிருந்தோம். ஸோ கேக்கு கொடுத்துருந்தாங்க, அங்கேயே கட் பண்ணிட்டு வந்தோம். கேக்கு நல்லா தான் இருந்துச்சு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.